எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கா சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல உன்னை விட மாட்டேன் கதையினுடைய 4வது பாகத்தை பார்க்கலாம். இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல எஸ்ஐ பிரபு உட்கார்ந்துருக்கா. அவருக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்காரு வெங்கட். வெங்கட்டோட முகம் எல்லாம் பரபரப்பா இருக்குது. கையெல்லாம் தனக்குத்தானே பிசைஞ்சுக்கிட்டு முகமெல்லாம் வேர்த்து கொட்ட எஸ்ஐயை பார்க்க பிரபு ரொம்ப பொறுமையா கேள்வி கேட்கிறாரு. உங்க பேர் தானே வெங்கட்? ஆமா சார். ஃபுல் நேமு? வெங்கடேஷ் சார். ம். நீங்களும் நளினி ஒரே கிளாஸா? ஆமாம் சார், ஒரே கிளாஸ் தான். நீங்கள் நளினியை? ஆமாம் சார், நான் நளினியை விரும்புகிறேன். நளினி? நளினிக்கு என் மேலே விருப்பம் இருக்குது சார். அவளுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவள் என் கூட நல்லா க்ளோஸாக தான் இருந்தா. நல்லா பேசுவா போவா. ஃபஸ்ட் இயர்லேருந்து எனக்கு அவன் மேலே நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. அது போக போக அவளுக்கு தெரிய வந்து செகண்ட் இயர்லேருந்து அவளும் நல்ல விதமாக தான் என் கூட பேசிக்கிட்டு இருந்தா. அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, அப்படியே மாறிட்டா. சரி, ஃபேமிலி, அம்மா, அண்ணன், அப்பா இழந்த வருத்தம்னு நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருந்தேன். இருந்தாலும் நாளுக்கு நாள் அவள் ரொம்ப டல்லாயிட்டே போனான். அவள் யார் கூடயும் பேசுறதுமே அப்படியே நின்றுட்டா. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வாணி பிரியாட்ட கூட எதுவுமே பேசாமல் விட்டா. எப்போவுமே பிரேக்கில் கேண்டீன் போவாங்க, லஞ்சில் சுற்றுவாங்க. மாதத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் போவாங்க. ஆனால் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவள் சுத்தமாக மாறிட்டா. ஏனே தெரியல. எல்லாமே கேட்டுட்டு இருந்த பிரபு, சரி இப்போ உங்களுக்கு நளினி வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் கோவம் வந்துச்சா என்ன? கோவம்லாம் வந்துச்சு சார். அவள் முன்னாடி இருந்தே வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தானா நான் பெருசாக எடுத்திருந்துருக்க மாட்டேன். ஆனால் அவள் அப்படி சொல்லாமல் ஒரு சில நேரங்களில் ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் அவள் ஒரு மாதிரி மானது கோவமாக வந்துச்சு. அதுக்காக என்ன சார் பண்ண முடியும்? விருப்பப்பட்ட பொண்ணுக்காக காத்திருக்கலான்னு இருந்தேன் சார். ஆனால் அதுக்குள்ளே யாரோ இப்படி பண்ணிட்டாங்க. என்னால் தாங்கிக்கவே முடியல. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு சார், தைரியமான பொண்ணு. அவளை யார் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. சரி சரி, நீங்கள் நளினியை லாஸ்ட்டாக எப்போ மீட் பண்ணீங்க? சார், அவள் இறக்கறதுக்கு முன்னாடி தான் சார் மீட் பண்ணேன். நீங்கள் அவட்ட ரொம்ப கோவமாக ஆக்ரோஷப்பட்டு அந்த மாதிரி பேசி ஏதாவது பண்ணி. சார், நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா? என்னை இன்வெஸ்டிகேஷன் தான் சார் கூப்பிட்டு வந்தீங்க. என்ன நீங்கள் சந்தேகப்படுறத பார்த்தா நான் தான் கொலை பண்ணியிருப்பேன்னு சொல்லுவீங்களாட்டிருக்கு. வாய்ப்பே இல்லை சார். எப்படி சார் என்னால் நளினியை கொல்ல முடியும்? அவளை இறக்கறதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன், பேசினேன். என்னுடைய விருப்பத்துக்காக அவளை கம்பல் பண்ணினேன். ஆனால் அவளை கொல்ற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லை சார். ஏன் உசுரை வேணால் நான் விட்டுருப்பேனே தவிர அவளை கொண்டிருக்க மாட்டேன் சார். அவளை யார் பண்ணாங்கன்னு தான் எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்கள பற்றியுமே நளினியை பற்றி 2-3 கேள்வி கேட்டதுக்கப்புறமா பிரபு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க வெங்கட் பிரபுவே பார்த்துட்டு இருக்கிறான். டக்குன்னு பிரபு அண்ணாந்து, சரி, உங்களுக்கு அந்த மேம் பேர் தீபிகா, அவங்கள தெரியுமா? ம், தெரியும் சார். என்ன, பேரை கேட்டவுடனே மூஞ்சி மாறுது? இல்லை சார், அவங்கள பற்றி கொஞ்சம் தப்பான விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அப்படியா? யார் சொன்னா? சார், கூட படிக்கிற பசங்க தான் சார். பசங்களா? பசங்க சொல்லி நீங்கள் இன்னும் என்ன ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க? எப்படி சார் மேனேஜ்மெண்ட் அப்போஸ் பண்ண முடியும்? அந்த மேம் பற்றி தப்பான விஷயங்கள் கேள்விப்பட்டமே தவிர அதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் இல்லை சார். எப்போ எங்கே போய் சொன்னாலுமே ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறாங்க சார். நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? அந்த விஷயத்தில் நளினி இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. ஆமாம் சார், லீலா அப்படிங்கிற பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி நளினி இன்வால்வ் ஆனதா பிரியா அண்ட் வாணி சொல்லி நான் கேள்விப்பட்டேன் சார். ஆனால் அந்த விஷயம் எந்த அளவுக்கு போயிட்டு இருந்துச்சுன்னு நளினிக்கு மட்டும்தான் சரி சார். பிரியாவும் வாணியும் அவளுக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இந்த விஷயத்தை பற்றி அவங்ககிட்ட அவள் எதுவுமே ஷேர் பண்ணல சார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை தீபிகா மேட்டரில் அவங்க நளினி இன்வால்வ் ஆகி அதனால் ஏதாவது? சார், இருக்கலாம் சார். நீங்கள் கேட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி தோணுது சார். சரி, ஓகே. இதுக்கப்புறம் ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருந்தாலோ உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சாலோ இம்மிடியட்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணணும். நீங்கள் உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்க. நாங்கள் எப்போ கூப்பிட்றதா இருந்தாலும் நீங்கள் வரணும். சரி சார், கண்டிப்பாக சார். சொல்லிட்டு வெங்கட் அங்கேருந்து கிளம்ப கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பிரபுவும் வெளியில் வராரு. வெளியில் வந்த வெங்கட் அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சிவத்தை பார்த்து ஒரு விஷ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. வெங்கட் கிளம்புனதுக்கு அப்புறமா பிரபு சிவத்துக்கிட்ட, சார், இந்த பையன் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது எப்படி அவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறீங்க பிரபு? இல்லை சார், அவன் பேசுறது, அவனோட நடவடிக்கை, அவனோட எமோஷனல்லாம் பார்க்கும் பொழுது அவன் இதை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக குறைவாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். குறைவான்னு நினைக்கிறீங்களா இல்லை பண்ணியிருக்கவே மாட்டான்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இவன் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் சார். ஆனால் எதுக்கும் அவனை வாட்ச் பண்ணணும்.
ம். நானும் அதான் சொல்ல வரேன். இவங்க குற்றவாளி இல்லைன்னு நம்ம யாரையுமே நம்ப முடியாது. ஏன்னா, எந்த புத்துல வேணாலும், எந்த பாம்பு வேணாலும் இருக்கலாம். சாதா மனுஷங்களுக்குள்ள இருக்கக்கூடியவங்க கூட ஒரு பெரிய குற்றவாளியா இருந்து நம்ம கேஸ முடிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். ஞாபகம் இருக்கு. ஸோ, ஏற்கனவே சொன்ன மாரி இந்த பையன வாட்ச் பண்ணுங்க. ஒரு கான்ஸ்டபிள போட்டு அந்த பையன் எங்க போறான்? என்ன பண்றான்? ஊர்ல தான் இருக்கானா? ஊர விட்டு போறானா? எல்லாத்தையும் ஃபுல்லா தரோவா செக் பண்ணுங்க. எங்கேயாவது ஊர விட்டு போற மாரி ஐடியா இருந்துச்சுன்னா, அவன் மேல சந்தேகம் இருந்துச்சுன்னா, இமிடியேட்டா அவன அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். கண்டிப்பா சார். 2 பேர் பேசிட்டு இருக்கும் பொழுதே வெளியில தன்னோட வண்டிய நிறுத்திட்டு வேக வேகமா கான்ஸ்டபிள் சுந்தரம் உள்ள வராரு. சுந்தரமோட முகத்துல அப்படி ஒரு பரபரப்பு. உள்ள வந்தவரு இன்ஸ்பெக்டர் சிவத்த பார்த்து, "சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார்." மூச்சரிக்க வந்தவர பார்த்து சிவம், "என்னாச்சுண்ணா? ஏன் இப்படி வந்திருக்கீங்க?" "சார், இந்த பொண்ணு நளினியோட கேஸ்ல ஒரு முக்கியமான துப்பு கிடைச்சிருக்கு சார். அத பத்தி சொல்ல தான் சார் வந்தேன். குற்றவாளி நாம நெருங்கிட்டு இருக்கிறோம்னு நெனைக்கிறேன் சார்." அவர் அப்படி சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் சிவத்துக்குமே எஸ்ஐ பிரபுவுக்கு முகம் அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் சுந்தரம் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நளினியும் வாணி, பிரியா 3 பேரும் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வெளியில போகணும் அப்படிங்கறக்காக அந்த பஸ் ஸ்டாண்ட் வழியா போயிட்டு இருக்கிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரே சிரிப்பு சத்தம் தான். "ஏய், வெங்கட்டுக்கு எப்போ ஓகே சொல்லுவ? சும்மா இருங்கடி, எப்போ பேசினாலும் இதை பத்தியே கேட்டுட்டு இருக்கிறீங்க." அதுவும் இந்த பிரியா பின்னாடி உட்காந்து வண்டியில வரும்போது அதே கேள்விதான் கேட்டுட்டு இருக்கிறா. "சரிடி, நம்ம சார் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? 3 பேர் பேசிக்கிட்டே கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு பஸ் ஒன்று நின்றுட்டு இருக்குது. பஸ்ல நளினி டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்த பார்க்கறா. பார்த்தவளுக்கு கண்ணை நம்பவே முடியல. பஸ் அங்கேயே நின்றுட்டு இருக்க. அவ அதை உத்து பார்க்கறா. உத்து பார்த்தவளுக்கு பெரிய அதிர்ச்சி. அதை பார்த்த உடனே அவனால தாங்கிக்கவே முடியல. பிரியா கிட்டேயும் வாணிக்கிட்டேயுமே, "முன்னாடி போங்கடி, நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன்." "ஏய், எங்க போற?" "நான் வந்துடுறேன். நீங்க அந்த காம்பனன்ட்ஸ் வாங்குற கடைக்கு போய் நில்லுங்க. நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன்." சொல்லிட்டு அவ வேக வேகமா அவங்க 2 பேத்துக்கிட்டையும் பேகை கொடுக்க, அவங்களும் ரோட கிராஸ் பண்ணி அந்த கடையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா இவ வேகமா நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு டவுன் பஸ்க்கு போய் ஏறி, அங்க போய் பின்னாடி சீட்ல இருந்து 4வது சீட்ல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அவன் அண்ணன் கேஷவ பார்க்கறா. கேஷவ் 2 பேர் உட்காந்துருக்கக்கூடிய சீட்ல ஜன்னல் ஓரம் மகா உட்காந்துருக்க. அதுக்கு பக்கத்துல கேஷவ் உட்காந்துட்டு இருக்கிறான். மகாவோட தோல்ல அவனோட வலது கையை போட்டிருக்க. மகாவோட கழுத்துல தாலி, நெத்தியில குங்குமம், மடியில ஒரு குழந்தை. இதை பார்த்தவளுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுது. மகாவோட கழுத்துல தாலியும் குங்குமமும் கையில இருக்கக்கூடிய குழந்தையும் அவளுக்கு அதிர்ச்சி கிடையாது. ஆனா கேஷவ் ஏன் எவ்வளவு நெருக்கமா உட்காந்துட்டு இருக்கிறாங்கிற கேள்விதான் அவன் மனசுக்குள்ள இருந்துச்சு. "என்னென்ன? என்னாச்சு? எங்க போயிட்டு இருக்கிற? ஏய், நீ எங்க இங்க? காலேஜ் இல்ல?" "காலேஜ் தான். ப்ராஜெக்ட்காக காம்பனன்ட்ஸ் வாங்க வந்தோம். நீ எங்க? அதுவும் இவங்க கூட? இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா?" அதை கேட்ட அடுத்த நிமிஷம் கேஷவ் எந்திரிச்சு, "வா, நம்ம பேசிக்கலாம், வா, ஒரு நிமிஷம் வா." சொல்லிட்டு தங்கச்சியை இழுத்து பஸ்ல இருந்து வெளியில கொண்டாந்து நிறுத்தி வைக்கிறான். வெளியில வந்ததுக்கு அப்புறம், "நளினி, நீ வீட்டுக்கு போ. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம்." "இல்லைண்ணே, நான் வீட்டுக்கு போக முடியாது. நான் ப்ராஜெக்ட் ஒர்க்கு தான் ஓடி வாங்கிட்டு வந்திருக்கேன்." "அது இருக்கட்டும். எதுக்காக அவங்க கூட நீ சும்மா எப்போ பார்த்தாலும் சுத்திட்டு இருக்கிற?" "அண்ணே, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல?" "ஏய், அவளுக்கு கல்யாணம் ஆனது உண்மைதான். எனக்கு அவளுக்குலாம் கல்யாணம் ஆகல. அவ ஏதோ எதர்ச்சியா நான் பார்த்தேன். ஒரே பஸ்ல போக வேண்டிய சூழ்நிலை. அதனால அவ பக்கத்துல போய் உட்கார்ந்தேன்." "இல்ல கேஷவ், என்னால நம்ப முடியல. ஏன்னா நான் அங்கிருந்து பார்க்கும்பொழுது நீ அவன் மேல கை போட்டிருந்து, அவ கண்ணை தொடச்சிக்கிட்டு உன் சட்டையை பிடிச்சிட்டு இருந்தா. என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள முன்னாடி போக சொன்னேன். அந்த கையில் இருக்கிற குழந்தை, ஏய், அது அவ புள்ள தான். எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது." "உனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாதுன்னா, நீ ஏன் பஸ்ல ஏறி உட்காந்துக்கிட்டு அவ கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிற?" "ஷோ நளினி." தலையில கையை வச்சவன் தலையை தொடச்சிட்டு, "சரி, வா, எங்க போகணும் காம்பனன்ட்ஸ் வாங்குறதுக்கு? நான் கொண்டாந்து அந்த கடையில் விட்டுட்டு வரேன்." கையை உதறினவ, "எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்னன்னு ஒழுங்கா உண்மை சொல்லு, இல்லைன்னா நடக்கிறது வேறையா போயிடும்." "நளினி, இது பஸ் ஸ்டாப். நீ இங்க சத்தம் போட்டீன்னா நமக்கு தான் அவமானம்." "ஓ, கல்யாணான ஒருத்தி கூட, குழந்தை இருக்கிற ஒருத்தி கூட பஸ்ல நீ இவ்வளோ நெருக்கமா இருக்கிறது உனக்கு எதுவும் அசிங்கம் கிடையாது. ஆனா நான் அதை பத்தி கேட்டேன்னா உனக்கு அசிங்கமா? அவ கூட எங்கேயோ எதர்ச்சியா போற, அப்படிதானே? ஏன் பின்னாடி சீட்ல உட்கார வேண்டியதானே? ஆனா இது எதர்ச்சியா போற மாதிரி தெரியலையே. அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு பெரிய பிரச்சனை ஆயிடும். அவ ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தையோடு இருக்கிறா. நீ என்ன நினைப்பில் இருக்க? ஒழுங்கா சொல்லு." "ஏய், அப்படிலாம் எதுவுமே இல்ல." திரும்ப திரும்ப அதே சொல்லாத கேஷவ். எனக்கு நல்லா தெரியும். நான் அன்னைக்கு அவன் முன்னாடி தெரியாத மாதிரி நடிச்சதுக்கு காரணம் எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது.
காலேஜ் படிக்கும்போது நீ அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்த விஷயம்லாம் எனக்கும் என் ஃப்ரெண்டு பிரியா ராணிக்கெலாம் நல்லாவே தெரியும். நான் அவன் முன்னாடி எதுவுமே காமிச்சிக்க கூடாதுங்கிறக்காக தான் நான் பாட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து அதை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நான் விட்டுட்டேன். என்னைக்கே எதாச்சும் மீட் பண்ணியிருப்பேன்னு நான் நினச்சேன். அன்னைக்கே அவள் காலை நான் மெட்டியே பார்த்தேன். கழுத்துலையோ இல்லை நெத்தியில பொட்டையோ பார்க்கல. சரி கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் பாட்டுக்கு வந்தேன். இப்போ எதுக்காக நீ அவ கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற? என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் பார்க்கும்போதெல்லாம் அவ கூடயே இருக்க. நளினி நீ அவளை 2 வாட்டி தான் பார்த்துருக்க. அப்படி இருக்கும்போது எப்படி நான் அவ கூட சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியும்? ராணி என்கிட்ட 2 வாட்டி சொல்லியிருக்காண்ணா. சரி நீ வீட்டுக்கு போ. இல்லை எனக்கு உண்மை தெரியாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக நான் அப்பா கடைக்கு தான் போவேன். உனக்கு என்ன வேணும்? நீ எதுக்கு அவ கூட இருக்க? ஸோ சரி நளினி, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. என்னால் அவளை மறக்க முடியாது. அதனால தான் அவ கூட இருக்கேன். டேய், அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. இருந்துட்டு போகுது. அவ புருஷன் அவளுக்கு பிடிக்கல. விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கிறா. மனசு ஒத்து போனா போதும். உடம்பு ஒத்து போகணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த குழந்தை அவனுக்கு பிறந்திருந்தாலும் நான் அப்பாவா இருந்து அவனை பார்த்துக்குவேன். எனக்கு மகா தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற ஐடியா கிடையாது. அதனால தான் மகாவும் நானும் இப்போதான் ஜஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி மீட் பண்ணணும். மறுபடியும் அவளை மீட் பண்ணும் பொழுது அவள் கல்யாணம் ஆகி குழந்தையோட தான் இருந்தா. அவள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவள் வீட்டுக்கார அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால அவ என் கூட வந்துடுறங்கிற முடிவில் இருக்கா. நானும் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவில் இருக்கேன். இதில் யாரும் தலையிடாதீங்க. நான் என் வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன். நீங்களாம் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். இந்த விஷயத்த நானே வீட்டில் வந்து சொல்கிறேன். கேஷவ், நளினி வீட்டுக்கு போ. இதுக்கு மேலே எதுவும் பேசாத. டக்குன்னு சொன்னவன் அவன் பாட்டுக்கு பஸ் ஏறி போய் மறுபடியும் மகா பக்கத்தில் உட்காந்துக்க. மகா திரும்பி திரும்பி பார்க்குறா. மகா திரும்பி திரும்பி நளினி பார்க்க நளினி கண்ணாலேயே மகாவை எரிக்கிறா. மகா நளினியை பார்த்து கண்ணெல்லாம் கலங்கி கண்ணை துடைக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஷவ் என்னவோ சொல்ல மகா அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறா. நளினி மட்டும் என்ன பண்ணுறனே தெரியாமல் அமைதியாக அந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பஸ் அங்கிருந்து கிளம்பிருச்சு. ஆனால் நளினினால் மட்டும் அந்த இடத்துலேருந்து நகரவே முடியல. அண்ணன் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் இருக்கிறானே நினச்சி அவளுக்கு மனசு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. எப்படியாவது கேஷவ் இதிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடும்னு மனசுக்குள்ளே மட்டும் ஒரு எண்ணத்தில் தோணிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நைட்டு ஒரு 8 மணிக்காட்ட பிரியா வாணி 2 பேரும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு ஃபோனை வச்சதுக்கு அப்புறமா பிரியா தன்னோட சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து தலையில் கை வச்சு அழுதுகிட்டு இருக்கிறா. அவளுக்கு ஞாபகம் எல்லாம் நளினி மேலேயே இருக்கு. எப்பேற்பட்ட ஃப்ரெண்டு, எப்படி அவளை விட்டு இருக்க முடியும்? அவள் எதுக்காக இப்படி பண்ணுனா? அவள் போய் மாட்டிக்கிட்டங்காட்டி தானே கண்டவங்களாம் வந்து அவளை கொல்ல வேண்டியதாயிடுச்சுன்னு மனசுக்குள்ள அப்படி ஒரு கஷ்டம். ஆனால் இன்ஸ்பெக்டர் சிவம் கேட்ட கேள்வி மட்டும் அவன் அடிமனசுல இருந்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா சொல்லுங்க, அந்த குற்றவாளிகளை நம்ம பிடிச்சிடலாம். நமக்கு தேவை சின்ன க்ளூ தான். அப்படி ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிச்சுன்னா இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தை கேட்டுகிட்டே இருக்க அவளும் அந்த க்ளூக்காக தேடிக்கிட்டே இருக்கா. பிரியா மட்டும் கிடையாது, வாணி கூட அந்த க்ளூக்காக தேடிக்கிட்டே இருக்கிறா. டக்குன்னு பிரியாவுக்கு ஏதோ ஞாபகம் வர அவளோட மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணுறா. ஜிமெயில். அது வழக்கமாக ஓப்பன் பண்ணுறது கிடையாது. காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்கப்பட்ட மெயில் மட்டும்தான் யூஸில் இருக்குது. அவங்களா பர்சனலாக ஓப்பன் பண்ண மெயிலை அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் அன்னைக்கு என்னமோ அந்த நேரத்துக்கு அந்த மெயிலை ஓப்பன் பண்ண சொல்லி பிரியாவோட அடிமனசு சொல்ல அவளும் மெல்ல சிஸ்டமில் தன்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணுறா. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த ஜிமெயில் ஓப்பன் ஆக அதில் அன்ரீடட் மெசேஜாக எக்கச்சக்கமான மெசேஜஸ் வந்திருக்குது. அதில் கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மெசேஜையும் அவள் பார்த்துட்ருக்க. டக்குன்னு அவள் கண்ணுக்கு பட்டது நளினிட்டிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மெயில். அந்த மெயிலை பார்த்த உடனே அவள் உள்ளே போகிறா. உள்ளே போய் நளினி அனுப்பியிருக்கக்கூடிய அந்த மெயிலை பார்த்தவளுக்கு கண்ணெல்லாம் விரிய ஆரம்பிக்குது. வேக வேகமாக தான் ஃபோனை எடுத்து வாணியை கூப்பிட வாணி உடனே ரிங்கில் அட்டன் பண்ண. சொல்லு பிரியா. வாணி, என்னோட பர்சனல் மெயிலுக்கு நளினி ஒரு டாக்குமெண்ட் அனுப்பியிருக்கா. அது ரொம்ப சீரியஸான டாக்குமெண்ட் போல். அவள் எமர்ஜென்சி, இதை வச்சு எப்படியாவது எல்லாரையும் காப்பாற்றுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கா. என்னடி சொல்கிற? ஆமாம், இரு, எனக்கு ஒரு ஜிப் ஃபைல் அனுப்பியிருக்கா. அந்த ஜிப் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சொல்லிட்டு அவள் வேக வேகமாக அந்த ஜிப் ஃபைலை ஓப்பன் பண்ண அதில் ஒரே ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஒரு ஃபோல்டர் நேம். அதை பார்த்த உடனே அவளுக்கு மனசெல்லாம் பதைக்க ஆரம்பிக்குது. லைனில் இருக்கக்கூடிய வாணி, பிரியா லைனில் இருக்கியா? பிரியா லைனில் இருக்கியா? இருக்கண்டி. என்னடி இருக்கு அந்த ஜிப்பையில்? எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு. இதோ பண்ணுறேன்டி. ஆனால் இது ஒரு முக்கியமான விஷயம் போல், ரொம்ப சீரியஸான இஷ்யூ. இதை நம்ம இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கிட்ட கொடுத்தே தான் ஆகணும். இதனால நம்ம நளினி கொண்டது யாருன்னு கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்டி. சரி, எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு. அப்படி என்னதான் இருக்குது அந்த ஜிப் ஃபைலில்? அவள் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே அது சென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி
வாணினால அதை பொறுக்க முடியாம, ஏய் நீ சென்ட் பண்ணாலும் பரவாயில்ல, என்ன வந்திருக்கு, என்ன நேம் இருக்குன்னு சொல்லு முதல்ல. அவ சொல்லிட்டு இருக்கவே வாணிக்கு அந்த மெயில் ரிசீவ் ஆக வாணி அந்த ஜிப் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் 2 ஃபோல்டர் இருக்கு. ஒரு ஃபோல்டரில் இம்பார்ட்டண்ட் ஃபோட்டோஸ் அப்படின்னும், இன்னொரு ஃபோல்டரில் தீபிகா அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மெயில் தீபிகாவை பற்றின ஏதோ ஒரு முக்கியமான விஷயம். தீபிகாவை பற்றின ஏதோ ஒரு விஷயத்த எப்படியாவது எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணணுங்கிற டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணி அது சேஃபாக இருக்கிறதுனாலையோ இல்லை அவளுக்கு சேஃப் இல்லை அப்படிங்கிறதுனாலையோ தன்னோட ஃப்ரெண்டு பிரியாவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறா நளினி. உள்ளே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட்ஸை பார்க்க பார்க்க வாணிக்கும் பிரியாவுக்கும் நெஞ்சே அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ச்சீ, தீபிகா இவ்வளோ மோசமான ஆளா அப்படிங்கிற லெவலுக்கு போகிற அளவுக்கு இருந்துச்சு அந்த எவிடன்ஸ்.